ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷெரடக். நான் உங்க ஷேடோ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நார்மலா உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்குன்னு உங்ககிட்ட ஒரு பிசி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒன்று டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை நெட் கனெக்ட் பண்ணி வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தடில் நம்ம எந்த ஒரு டேட்டா கேபிள் இல்லாமல், எந்த ஒரு நெட் கனெக்ஷன் இல்லாமல் எப்படி உங்கள் மொபைல்லேருந்து பிசிக்கோ இல்லை பிசியிலேருந்து மொபைலுக்கோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அது உங்கள் மொபைலில் மட்டும் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Wifi FTP Server டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், கீழே வந்து கெட் ப்ரோ வெர்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, என் மொபைலில் நான் செட்டிங்கில் போய் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன். என் மொபைல் அப்படி தான் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நான் இப்போ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Wi-Fi ஆன் பண்ணி உங்கள் மொபைல் டிவைஸோட பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பேர் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் மொபைலில் அந்த ஆப்பில் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சதில்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே கீழே 15 பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதில் ஐபி அட்ரஸ் போட்டு அதோட டிவைஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபோல்டர், இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்குது. இப்போது உங்கள் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் திஸ் பிசிக்கு போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் டிஸ்க்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். அதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஏ நெட்வொர்க் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஆட் நெட்வொர்க் லொக்கேஷன் விசார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும், சூஸ் ஏ கஸ்டம் நெட்வொர்க் லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதுவும் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ இன்டர்நெட் ஆர் நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம மொபைலில் காமிச்சிட்டு இருந்ததில் ஐபி அட்ரஸ் இதில் வந்து FTP ஸ்லாஷ் போட்டு 192 அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் உங்கள் மொபைலில் காமிக்கும். ஸோ அந்த அட்ரஸை அப்படியே இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணதுனால எனக்கு கீழே ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இருந்தாலும் நான் ஃபுல்லாகவே டைப் பண்ணி காமிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த லாகான் அனானோமைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் டிக் பாக்ஸில் இல்லைன்னா டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்கள் மொபைல் நேம் கேட்கும், அதாவது உங்கள் டிவைஸ் நேமில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு. ஸோ ஐபி அட்ரஸ் ஓகேன்னா ஐபி அட்ரஸை விட்டுருங்க, இல்லை மொபைலில் மாற்றினாலும் மாற்றிக்கும். ஸோ நான் மொபைலில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் கொடுக்குதோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஃபினிஷிங் கொடுத்துருங்க. ஃபினிஷிங் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட திஸ் பிசியில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லொக்கேஷன் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் தான் உங்கள் மொபைல் ஃபோல்டர். ஸோ உங்கள் மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அங்கே உங்கள் மொபைல் என்ன இருக்கோ அது மொத்தமாக அப்படியே இங்கே எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுமே நீங்கள் உங்களுக்கு நெட் கனெக்ட் இருக்குன்னு அவசியமே இல்லை. ஸோ நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க, ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ மொபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லா ஃபைல்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ இதுமாரி நீங்கள் இருந்து காப்பி பேஸ்ட் இங்கே இதில் காப்பி பண்ணி உங்கள் பிசிக்கோ இல்லை உங்கள் பிசிலேருந்து காப்பி பண்ணி உங்கள் மொபைலுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான செட்டிங் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான். இதிலே நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டு அதுலேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கான செட்டிங் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து மொபைலில் விட்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் நான் டவுன்லோட் பண்ண வீடியோஸை நான் உங்களுக்கு பிசிக்கு மாற்றி காமிக்க போகிறேன். ஸோ நான் விட்மேட்குள்ளே போய்க்கிறேன். அதில் டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இப்போ டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. நான் இதில் வந்து பிகில் டைட்டில் கார்டு ஒரு டைட்டில் கார்டு மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வீடியோவா. ஸோ அந்த வீடியோவை நான் இதுக்கு காப்பி பண்ண போகிறேன். ஸோ மொபைல் ஃபோன்லேருந்து அதை காப்பி பண்ணிட்டு என்னோட லோக்கல் டிஸ்க் ஈல பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். இப்போ லோக்கல் டிஸ்க் ஈல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அதே மாதிரி இப்போ நான் பிசி ஃபைல்லேருந்து ஒன்று வந்து மொபைல் ஃபைலுக்கு நான் மாற்ற போகிறேன். ஒரு சாம்பிள் வீடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நான் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் உங்கள் ஃபைல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ வரைக்கும் பார்த்தது வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். இதுவே நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் பண்ணணும்னா நான் என்ன சொல்லிடுறேன், இப்போ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் ப்ராசஸில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்கள் அதிலே ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் உங்கள் பிசியில் அந்த இதில் காமிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த ஆப்பில் மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ரூட் ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரூட் ஃபோல்டரில்.
இன்டர்னல் ஃபோல்டரு, ஒரு ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, கஸ்டம் ஃபைல் பாத்ஸ், அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் காப்பி பண்ணணும், அதாவது எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் போட்டு காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ அந்த ஸ்லாஷ் போட்டிருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து அது காமிக்காது, ஒன்ஸ் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டத்தை. ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ அந்த மொபைல் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் ஸ்டோரேஜ், அதாவது மொபைலுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சில இதெல்லாம் காமிச்சிட்ருக்கோம். அதில் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்டோரேஜுக்கு வந்துக்கோங்க. ஸ்டோரேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுலேயே நிறைய ஃபோல்டர் இருக்கும். இதில் வந்து SD கார்டு 0 அண்ட் SD கார்டு 1 2 ஆப்ஷன் இருக்கும். SD கார்டு 0னா அது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க எல்லா ஆப்ஷனும் இப்போ ஆல்ரெடி நான் முன்னாடி காமிச்ச மாதிரி எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். நான் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணதும் இங்கே தான் இருக்கும். இதுவே நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னா SD கார்டு 1க்கு போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா உங்கள் மொபைலோட SD கார்டில் இருக்க எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் என்னோட மொபைலில் இருக்க SD கார்டு ஃபைல்ஸ் எல்லாமே காமிச்சிட்ருக்கு. உங்களுக்கு சைடில் மொபைலும் பார்த்துட்ருப்பீங்க, இந்த பிசியில் இருக்கிறதும் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஆப் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த ஒரு கரப்ட்டும் இல்லாமல் நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ கூட நான் இந்த வகையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் மொபைலுக்கு இது லேப்டாப்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதை விட வேறு ஏதாவது ஈஸியாக ஆப் இருந்தால் அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வேறு ஏதாவது ஈஸியான ஆப் இருந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை அடுத்ததுலேயே நான் ஃபியூச்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.